Very happy evening, friends. In today's class, we'll be looking into this term 3 portion, supplementary reading, Man Overboard. Man Overboard is the name of the chapter. It is given as a supplementary reading. It's part of 7th standard curriculum. இந்த கதையில என்ன சொல்லப்பட போறது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு சம்மரைஸா ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இன்டெப்தா ஒவ்வொரு பேராகிராஃபா நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். சரியா? நான் காட்ட போறது இந்த ஆக்டிவிட்டியில சுருக்கமா இந்த கதையில என்ன சொல்லப்பட்டிருக்கோ சம்மரைஸ்டா நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்டெப்தா டீடைல்டா கதையை நம்ம படிச்சு பார்ப்போம். சரியா? மேன் ஓவர் போர்ட் இந்த கதையில என்ன ஆகுது? கப்பல்ல பயணிக்கக்கூடிய ஒரு நபர் தவறுதலா கீழே விழுந்துடுறார். அவர் எப்படி காப்பாற்றப்படுறார்? How he is saved and rescued. It's been told in this supplementary reading. This man overboard. So here, this girl named Vasanta, she traveled on board a ship called SS Ranjula. SS Ranjulaங்கிற அந்த கப்பல்ல வந்து வசந்தாங்கிற இந்த பெண் வந்து பயணிக்கிறாங்க. இந்த பயணிக்கும் பொழுது இந்த கப்பல்ல போகக்கூடிய இந்த the captain of the ship, he announces that there is a storm that is coming up. ஒரு பெரும் புயலானது வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிக்கை வந்து இந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து கொடுக்குறார். இந்த புயல் வரப்போகுதுங்கிற காரணத்தால என்ன ஆகுது? எல்லா பயணிகளும் அந்த கப்பல் பயணிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் ஒரு மாதிரியான பதட்டம் உங்களுக்குள்ள ஏற்படுத்துறது. ஆல் தி அடல்ட்ஸ் பேனிக் அண்ட் பிரேட். அந்த பயணிச்ச அத்தனை பயணிகளும் எல்லாரும் வந்து ஒரு மாதிரி படபடப்பும் சலசலப்பும் இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாரும் வேணிக்கிறாங்க, எப்படியாவது நான் வந்து பழிச்சிடணும், காப்பாற்றப்படணும், எப்படியாவது ஊருக்கு போய் சேர்ந்துடணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஓடுறது. ஆனா வசந்தாங்கிற இந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த சாகசம் நிறைந்த இந்த பயணம், ஏன் எல்லாரும் இப்படி பயப்படுறாங்க? இது ரொம்ப ஆர்வமாவும் இருக்க போறது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போறது. இந்த கடல் பயணம் ஒரு புயல் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம்? இதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல தான் வசந்தா இந்த பெண் இருக்கா. ஆனா இந்த பெண்ணை தவிர மற்ற பயணிகள் எல்லாருக்கும் ஒரு மாதிரியான ஒரு பதட்டமும் ஒரு மாதிரியான ஒரு தேர் ஹேவிங் அ கைண்ட் ஆஃப் பேனிக். இந்த விதமான பதட்டமும் விதமான கவலையும் இருக்கு. திடீர்னு ஒரு பெரும் காற்று வீசுறது. ஸ்ட்ராங் wind started blowing. அந்த கப்பல் வந்து முன்னும் பின்னுமா காத்தடிக்கிறது இல்லையா? அந்த காத்தடிக்கிற வேகத்துல அந்த கப்பல் வந்து முன்னும் பின்னுமா நகர்ந்து நகர்ந்து போகுது. ஷிப் ராக் டு அண்ட் ஃப்ரோ. ஷிப் ராக் டு அண்ட் ஃப்ரோனா முன்னும் பின்னுமா அந்த காத்துல வந்து அசையுது அந்த கப்பல். பெரும் அலைகள் வந்து இந்த கப்பலுக்கு மேல வீசப்படுது. ஹியூஜ் வேவ்ஸ் டேஷ் அகெயின்ஸ்ட் த ஷிப். இத பார்த்தோம்னா இந்த படத்துலயே உங்களுக்கு தெரியும், பெரும் அலைகள் வந்து இந்த கப்பல் மேல அடிக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? மேன் டம்பிள்ட் ஓவர் த ரெயிலிங்ஸ் இன் டு தி வைல்ட் சி. அதுல பயணிச்சிருந்த ஒரு நபர், அவர் அப்படியோ வழுக்கி அந்த ஷிப்பினுடைய அந்த கம்பிகள் இருக்கும்ல, அதுல இருந்து அப்படியே வழுக்கி கடலுக்குள்ள விழுந்துடுற. A man tumbled over the railings into the wild sea. இந்த பயணிச்சு இந்த வசந்தாங்கிற பெண் வந்து காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப்னு கூச்சலிடுறாங்க. ஷி ஷவுட்டட் டு சேவ் ஹிம். அவரை வந்து காப்பாத்துறதுக்காக பயங்கரமா கத்துறாங்க வசந்தாங்கிற பெண். ஸோ த கேப்டன் ஆர்டர்ட் த ரெஸ்கியூ டீம் டு சேவ் த மேன். இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய இந்த கேப்டன் வந்து ஆர்டர் பண்றாரு, இந்த மாதிரி மீட்பு குழு வந்து எப்படியாவது வந்து இந்த மனிதரை வந்து யார் இந்த கப்பல்ல இருந்து தவறுதலா கீழே விழுந்துட்டாரோ அவர் வந்து உடனடியா காப்பாற்றப்படணும் அப்படின்னு இந்த ரெஸ்கியூ டீமுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. எப்படியோ ஒரு வழியா காப்பாத்தி கஷ்டப்பட்டு அந்த நபரை
அந்த நபரானவர் காப்பாற்றப்படுறார். அது மட்டும் இல்லாம சிகிச்சையும் கொடுக்கப்படுது. He is given medical care soon after he is saved. Artificial respiration is also given and the person is saved. செயற்கை காற்றானது கொடுக்கப்படுது. கொடுப்பு மட்டும் இல்லாம அவர் வந்து காப்பாற்றவும் படுறார். ஸோ ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் இஸ் பீன் given to that person. இந்த ஏன்னா அத்தனை தண்ணியை வந்து விழுங்கி இருப்பாங்க இல்லையா, அதை வந்து அத்தனையும் வெளியேற்றணும். ஸோ தில் பிளஸ் தி ஸ்டமக், வயத்தை வந்து அமுக்குவாங்க, வயிற்றுல இருக்கக்கூடிய தண்ணி தான் வெளியில ஏற்றப்படும். ஸோ somehow artificial respiration is given to this person and he is finally saved. பெருமா காப்பாற்றப்படுற. கடைசியில என்ன ஆகுது, இந்த கடல் அந்த கப்பல்ல பயணிச்ச இந்த கேப்டன் இந்த பெண்ணுடைய ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து காப்பாத்தணும் இந்த மாதிரி அறிவிக்கை விட்டதுனால தானே இவங்களால இந்த ரெஸ்கியூ டீமுக்கு வந்து ஆர்டர் கொடுக்க முடிஞ்சது. The captain of the ship, he finally presents a model of the ship to வசந்தா. வசந்தாங்கிற பெண்ணிட்ட வந்து இந்த ஷிப் வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு பரிசை வந்து அன்பளிப்பா கொடுக்குற. இத வந்து பெருமையா இந்த பெண் வந்து என்ன பண்றா, இந்த கப்பல்ல பயணிச்ச அத்தனை பயணிகள்ட்டையும் வந்து காட்டுறா. She proudly shows it to the passengers in the ship. பெருமையா வந்து நான் வாங்கின பரிசு, அதாவது அன்பளிப்பா கிடைச்சதை வந்து மற்ற பயணிகளுக்கெல்லாம் காமிக்கிறேன். So she was the happiest person on board that day. அந்த பயணத்திலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்த நபர்னு பார்த்தோம்னா இந்த வசந்தாங்கிற பெண் தான். She was the happiest person on board. கப்பல்ல பயணிச்ச நபர்கள்லயே இந்த பெண்ணான வசந்தா தான் ரொம்ப சந்தோஷமா இருந்தா அப்படின்னு சொல்லி இந்த கதையானது முடிக்கப்படுது. It is the overall summary of this story, Man Overboard. Okay. There was panic everywhere. An old lady prayed aloud, "Oh God, have mercy on us. My only son is waiting for me in Singapore." One moment. I stood on the deck of SS Ranjula. I stood on the deck of SS Ranjula. As she slowly moved out of the Madras harbor, I waved to my grandparents till I could see them no more. I was thrilled to be on board a ship. It was a new experience for me. நான் அந்த கப்பலுடைய தளத்துல நான் நிக்கிறேன். அந்த கப்பலுடைய பெயர் வந்து SS ரஜுலா. இந்த கப்பலானது இந்த மெட்ராஸ் ஹார்பர்ல இருந்து மெதுவா வெளியேற்றப்படுறது. நான் என்னுடைய தாத்தா பாட்டிட்ட வந்து நான் போயிட்டு வரேன் சொல்லிக்கிறேன். டில் ஐ குட் see them no more. அவங்க அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க. as the ship progresses, இந்த கடல்ல வந்து இந்த கப்பலானது பயணிக்க துவங்குறதுனால அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க இந்த தாத்தா பாட்டி. எவ்வளவு தூரத்துக்கு தெரியுறாங்களோ அது வரைக்கும் நான் வந்து போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டே இருக்கேன். ஐ வாஸ் thrilled to be on board a ship. நான் ரொம்ப ஆர்வத்தோடவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இந்த கப்பல்ல பயணிக்கிறதுக்கு. இட் வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஒரு புது விதமான அனுபவமா இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன, ஒரு விதமான புது விதமான அனுபவம். ஆர் யூ டிராவலிங் அலோன்? ஆஸ் தி பர்சன் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு மீ. என் பக்கத்துல இருந்த நபர் வந்து கேக்குறாரு, நீ ஒண்டியாவா தனியாவா பயணிக்கிற?
எஸ் அங்கிள், ஐம் கோயிங் பேக் டு மை பேரண்ட்ஸ் இன் சிங்கப்பூர். ஐ ரிப்ளை. ஆமா அங்கிள், நான் என்னுடைய பெற்றோர்களை சந்திக்கிறதுக்காக நான் மறுபடியும் சிங்கப்பூருக்கு போறேன். தனியா தான் போறேன். வாட்ஸ் யுவர் நேம்? ஹி ஆஸ்க். உன்னோட பேர் என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. வசந்தான்னு நான் பதில் அளிக்கிறேன். ஐ ஸ்பெண்ட் த டே எக்ஸ்ப்ளோரிங் த ஷிப். அந்த கப்பல்ல வந்து என்னெல்லாம் இருக்குங்கிற ஆர்வத்தோட நான் மொத்தமா சுத்தி பார்க்கிறேன். ஐம் எக்ஸ்ப்ளோரிங் த ஷிப். இட் லுக் ஜஸ்ட் லைக் அ பிக் ஹவுஸ். ஒரு பெரும் வீடு. இட் லுக் லைக் அ பிக் ஹவுஸ். தேர் வர் ஃபர்னிஷ் ரூம். நிறைய அறைகள். அதுல நிறைய ஆஹ் சாமான்கள் நிறைஞ்சுதான் ஃபர்னிஷ் ரூம்ஸா இருந்தது. படுத்துக்கிறதுக்கு இருக்க மாதிரியும், இந்த விளையாடுறதுக்கு இருக்கக்கூடிய அறைகள் நிறைய கொடுக்கப்பட்டிருந்தது. அ ஸ்விம்மிங் பூல், ஒரு நீச்சல் குளம் இருந்து, அ ரூம் ஃபார் இன்டோர் கேம்ஸ், விளையாடுறதுக்கான அறைகள்லாம் கூட தரப்பட்டிருந்தது. லைப்ரரி அண்ட் அ லைப்ரரி, ஒரு நூலகம் கூட காணப்பட்டது. ஏட் தெர் வாஸ் பிளென்டி ஆஃப் ரூம் டு மூவ் அரவுண்ட். நிறைய அறைகள் இருந்தது, சுத்தி சுத்தி பார்க்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருந்தது. The next morning, the passengers were seated in the dining hall having breakfast. அடுத்த நாள் பார்த்தோம்னா நிறைய பயணிகள் வந்து இந்த டைனிங் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க காலை உணவு சாப்பிட்றதுக்காக. The loudspeakers spluttered noisily and then the captain's voice came loud and clear. அந்த கப்பல்ல இருந்த லவுட் ஸ்பீக்கர்ல இருந்து திடீர்னு ஒரு சத்தமான குரல் கேட்கறது. அதுல வந்து இந்த கேப்டனுடைய குரல் கணீர்னு இருக்கு, தெளிவாவும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், we have just received a message that a storm is brewing in the Indian Ocean. பெரும் புயலானது இந்திய கடல்ல வந்து உருவாயிட்டு இருக்கிறதா எங்களுக்கு தகவலானது கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் உங்களை. ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கீப் காம். டு நாட் பேனிக். தயவு செஞ்சு பதட்டப்படாதீங்க. தோஸ் ஹூ ஆர் இன்க்ளைன் டு see sickness may please stay in their cabins. உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு இந்த கடல் உடல்நல குறைவு இருக்கு அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய அறைகள்ல நீங்க அங்கேயே இருக்குமா நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு அந்த அறிவிக்கையில சொல்லப்படுறது. தேங்க்யூ. இந்த அறிவிக்கையுடன் நன்றியோட இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆனது முடிக்கப்படுறது. So everyone in the ship, they are having a sort of a panic because the captain has announced that there is a huge storm that is getting formulated in Indian Ocean. For the inconvenience, இந்த SS ரஜுலாங்கிற கப்பல்ல வந்து இந்த வசந்தாங்கிற பெண் வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஒரு அறிவிக்கை வந்து அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரும் புயலானது உருவாருது இந்திய கடல்ல, இந்தியன் ஓஷன்ல ஒரு பெரும் புயலானது உருவாருது. எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணுமா கேட்டுக்கிறோம். யாரும் பதட்டம் அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐ ஸ்பெண்ட் த டே எக்ஸ்ப்ளோரிங் த ஷிப். இட் லுக் ஜஸ்ட் லைக் அ பிக் ஹவுஸ். ஒரு பெரும் வீடு போல ஒரு காட்சி அளிக்குது. தேர் வேர் ஃபர்னிஷ் ரூம்ஸ், அ ஸ்விம்மிங் பூல், அ ரூம் ஃபார் இன்டோர் கேம்ஸ் அண்ட் அ லைப்ரரி. ஒரு நூலகம் கூட இருக்கு. ஏட் தேர் வாஸ் பிளென்டி ஆஃப் ரூம் டு பி மூவ் அரவுண்ட். நிறைய அறைகள் இருக்கு சுத்தி சுத்தி பார்க்கிறதுக்கு. ஸோ இந்த ஃபர்னிஷ் ரூம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போமா? ஹவு இட் லுக்ஸ் லைக் இன் அ ஷிப். ஃபர்னிஷ் ரூம்ஸ், ஸ்விம்மிங் பூல் தி ஷிப். கப்பல்ல ஒரு நீச்சல் குளம். இங்க பார்த்தோம்னா உட்காரத்துக்கான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. நடுவுல ஒரு பெரிய நீச்சல் குளம் இருக்கு. விளையாடுறதுக்கான
இடமும் இருக்கு. இண்டோர் கேம்ஸ் பிளேஸ் wherein the kids can play indoor games. Then there is a library as well. ஒரு நூலகம் கூட இருக்கு. அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா பயணிகள்லாம் அவங்களுடைய காலை உணவை வந்து சாப்பிட்டு இருக்காங்க. we can see passengers having their breakfast in the morning. பெரும் அலைகள், பெரிய காற்று வீசுறது. இந்த ஏன்னா இந்த இந்திய கடல்ல வந்து ஒரு புயல் உருவாறதா சொல்லியிருக்காங்க இல்லையா? நிறைய பேருக்கு வந்து இந்த சீ சிக்னஸ், இந்த உடல் நலம் குறைச்சலா காணப்படுது. பிகாஸ் there are certain people, if at all they travel in ship, they have this sea sickness. Okay, there was a panic everywhere. ஒரேடியா நிறைய இடங்கள்ல சுத்தி முத்தி பார்த்தோம்னா ஒரு மாதிரியான பதட்டமே காணப்பட்டது. Do not panic. Those who are inclined to see sickness, please those who are inclined to see sickness may please stay in their cabins. உங்களுடைய அறையிலேயே இருக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இந்த கடல்ல வந்து பயணிக்கிறது வந்து உடம்பு முடியாம போகுதுன்னா நீங்க தயவு செஞ்சு உங்க அறையிலேயே இருக்கலாம் அப்படிங்கறதா அனௌன்ஸ்மெண்டா இருக்கு. இந்த கப்பல் இயக்கத்தினால் ஏற்படும் குமட்டல் நோய், அதுதான் இந்த சீ சிக்னஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. So the various cabins that we come across in a ship is being shown over here. அதுதான் இங்க படமா காமிக்கப்படுறது. So the next morning, she's able to see people having the breakfast in the ship. காற்றானது பெரும் வேகத்துல வீசப்படுறது காணப்படுறது இங்க இந்த இடத்துல. It's blowing with a great speed because a storm is getting formulated in the Indian Ocean. So they have been requested to stay in the cabins. People who are having seasickness. There was panic everywhere. An old lady prayed aloud. வயதான பெண் வந்து சத்தமா வேண்டிக்கிறாங்க, கடவுளே எங்க மேல எப்படியாவது கருணையை காட்டு, என்னுடைய ஒரே பையன் எனக்காக காத்துட்டு இருக்கான் சிங்கப்பூர்ல, நான் எப்படியாவது போய் பாத்துடணும், எப்படியாவது எங்க மேல கருணையை காட்டுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட வந்து சத்தமா வேண்டிக்கிறாங்களாம் ஒரு வயதான பெண்மணி. A gentleman consoled her. A gentleman consoled her. Don't worry, madam. It's only a warning. ஒரு விதமான ஒரு எச்சரிக்கை தான் அது. நீங்க தயவு செஞ்சு பதட்டப்படாதீங்க. we may not be affected at all. நமக்கு ஒன்றும் பெரிய அளவுல பாதிப்புலாம் ஏற்படாது இதனால. another lady who was sitting beside me, என் பக்கத்துல உட்கார்ந்து இந்த இன்னொரு பெண்மணி வந்து பார்த்தானா ரொம்ப உடம்பு முடியாத அளவுக்கு காணப்படுறாங்க. not rough weather. I'm already seasick. A rough sea will be the end of me. எனக்கு ஏற்கனவே உடம்பு முடியல, இந்த கடல்ல பயணிக்கிறதுனாலயே எனக்கு இந்த கடல் நோய் வந்து எனக்கு தாக்கியிருக்கு, இது வேற என்னுடைய முடிவா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு பயம். இன்னொரு பெண்மணி அவங்க வந்து என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க இதை வேற சொல்றாங்க. ஐ could not understand why all the elders were so upset. ஏன் எல்லாரும் இந்த வயதான நபர்கள்லாம் இந்த ஏன் இவ்வளவு ரொம்ப கவலையா இருக்காங்கங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஐ ரிமெம்பர் த செவரல் சி அட்வென்ச்சர்ஸ் ஐ ஹேட் ரெட் அபவுட். எத்தனையோ சாகசமான இந்த கடல் சார்ந்த சாகசமான கதைகள்லாம் என் படிச்சதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. எக்ஸைட்டட்லி ஐ டர்ன் டு த எல்டர்லி ஜென்டில்மேன் சிட்டிங் நெக்ஸ்ட் டு மீ. ஒரு இதுல மூத்தவரா காணப்பட்ட இந்த நபரை வந்து நான் பார்த்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். அங்கிள், won't it be thrilling to face a storm on board a steamer? Have you ever been on a ship during the storm? நீங்க இந்த புயல் போது கப்பல்ல பயணிச்சிருக்கீங்களா? ரொம்ப ஆர்வமா சந்தோஷமா ஒரு விதமான ஒரு சந்தோஷமா இல்ல ஒரு விதமான அட்வென்ச்சரஸா இருக்கும்ல, ஒரு சாகச நிறைஞ்சதா இருக்கும்ல இந்த புயல் போது பயணிக்கிறதுங்கிறது. நீங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பயணிச்சிருக்கீங்களா புயல் போது அப்படின்னு நான் கேக்குறேன். நாங்கிறது இங்க யார் சொல்லப்படுறதுன்னா வசந்தா. வசந்தா ஷீ இஸ் ஆஸ்கிங் நெக்ஸ்ட் டு அ பர்சன் ஹூ இஸ் சிட்டிங். She's asking a person who is sitting next to her. Sorry, she's asking to a person who is sitting next to her, an elderly person, that whether he has traveled during the storm. Won't it be exciting or thrilling experience? So what he responds, we'll see now. It can be quite unpleasant, you know. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் சாகசமா இருக்காது, விதமான அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸா தான் வந்து இருக்கும் அப்படின்னு அவர் பதில் அளிக்கிறார். ஐ ரிமெம்பர் அ டைம் when the ship on which I was traveling ran off course. நான் ஒரு வேலையில என்ன ஆகுது, நான் இந்த மாதிரி புயல் போது பயணிக்கிறேன், அது வந்து தன்னுடைய செயலையே இழந்துருது.
We were wandering on the ocean for a couple of days. நாங்க கடல்ல வந்து அங்கேயும் இங்கேயுமா தத்தளிச்சிருந்தோம் எத்தனையோ நாட்களுக்கு. I remembered my class teacher, an English woman, telling us in class one day, when I crossed the English Channel on my way to Singapore, there was a big storm near Gibraltar. என்னுடைய இங்கிலீஷ் என்னுடைய டீச்சர், என்னுடைய கிளாஸ் டீச்சர் ஒரு ஆங்கிலேயர். ஒரு நாள் பாடம் எடுக்கும்போது எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் இங்கிலீஷ் சேனல்ல வந்து கடந்து போகும்போது, அதாவது சிங்கப்பூருக்கு பயணிக்கிறத, ஒரு பெரும் புயல் வந்து வந்தது. அதுவும் எங்க இந்த கிப்ரால்டர்ங்கிற இடத்துக்கிட்ட. த ஷிப் ராக்ட் டு அண்ட் ஃப்ரோ. இந்த கப்பலானது முன்னும் பின்னுமா நகர்ந்தது. எவ்ரி திங் இன் தி கேபின்ஸ் ரோல்ட் அப் அண்ட் டவுன். அந்த கப்பல்ல இருந்தக்கூடிய அந்த கேபின்ஸ்ல இந்த விஷயங்கள்லாம் மேலும் கீழுமா உருண்டு உருண்டு கீழே விழுந்துதான். ஈவன் த ஹெவி பியானோஸ் இந்த லான்ச் வென்ட் கிராஷிங் அகெயின்ஸ்ட் த வால். இந்த பெருசா இருக்கக்கூடிய இந்த பியானோக்கள்லாம் கூட சுவரத்துல இடிச்சுட்டு கீழே நொறுக்கி விழப்பட்டுதான். திஸ் மேட் மை இமேஜினேஷன் ரன் வைல்ட். இவங்க இப்படி சொன்னோன்னே என்னுடைய கற்பனையே வந்து படுமோசமா ஆகும் போல இருந்தது. டர்னிங் டு அங்கிள் அகெயின் ஐ செட், wouldn't be fun if the storm broke when we have lunch. விதமான புதுவிதமான அனுபவமா இருக்காது. ஒருவேளை அந்த புயலானது நம்ம சாப்பிடும் பொழுது ஏற்பட்டதுன்னா எப்படி இருக்கும்? Then the tables with all the food on them would run away from us. அதாவது அந்த மேஜையில இருக்கக்கூடிய சாப்பாடுகள்லாம் அப்படியே நம்ம மேல விழுந்துரும் இல்லையா? அங்கேயும் இங்கேயுமா உருண்டுன்னு இருக்கும். அண்ட் த சேர்ஸ் வித் அஸ் சிட்டிங் ஆன் தெம் வுட் பி அ மெரிகோ ரவுண்ட். நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த நாற்காலிகள்லாம் அந்த மெரிகோ ரவுண்ட் மாதிரி சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கும். இந்த சேர்ஸ் வித் அஸ் சிட்டிங் ஆன் தெம், நம்ம அது மேல உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? எது மேல? நாற்காலி மேல. அதெல்லாமும் உருண்டு உருண்டு கீழே விழுந்துட்டே இருக்கும். ஒரு மெரிகோ ரவுண்ட்ல போற மாதிரி ஒரு அனுபவமா இருக்கும் அப்படின்னு என் பக்கத்துல உட்காந்துருந்தா அந்த அங்கிளை பார்த்து நான் சொல்றேன். So huge waves just splashing the ship. It's been given over here. இதான் இந்த கிப்ரால்டர் இடம். இங்கிலீஷ் சேனல் அப்படிங்கிறது என்ன? The English Channel, also known as the Channel, is an arm of Atlantic Ocean that separates southern England from northern France. Northern Franceயும் southern Englandையும் பிரிக்கக்கூடிய இடம் தான் இந்த இங்கிலீஷ் சேனல்ங்கிறது. ஸோ இட் இஸ் த பிஸியஸ்ட் ஷிப்பிங் ஏரியா இந்த வேர்ல்ட். உலகத்திலேயே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய இந்த ஷிப்பிங் ஏரியாவா இது சொல்லப்படுறது. இட் இஸ் த பிஸியஸ்ட் ஷிப்பிங் ஏரியா. இப்போதுமே மக்கள் வந்து போயிட்டு இருக்க மாதிரியும் நிறைய கப்பல்கள் வந்து சென்று போயிட்டு இருக்கிறது இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் இந்த இங்கிலீஷ் சேனல். இது ஒரு டிவி சேனல் நினைச்சுக்க கூடாது நீங்க. இங்கிலீஷ் சேனல்ங்கிறது இஸ் நோன் அஸ் அ சேனல் விச் இஸ் an arm of Atlantic Ocean that separates southern England. It separates southern England from northern France. இந்த தகவலானது நம்ம புக்ல கொடுக்கப்படல, நீங்க தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். ஓகேயா? For you to get to know about this particular information, I'm sharing this to you. Everyone round the table stared at me in horror. என்னை சுத்தி இருந்த நபர்கள்லாம் அந்த ஹாரர்லயே என்னை வந்து அப்படியே முழிச்சு பார்த்திருந்தாங்க. I thought to myself, oh, these adults, they have no sense of adventure. ஒரு விதமான சாகசமே இல்லை என்னை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள்லாம். இவங்கெல்லாம் ஏன் இப்படி என்ன முடிச்சு பாக்குறாங்க? How dull they are. இவ்வளவு சோகம் நிறைந்த நபர்களா இருக்காங்க என்னை சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாம். The storm didn't break, but in the evening, a strong wind started blowing. ஒரு பெரும் காற்றானது சாயங்கால வேளையில வீச ஆரம்பிக்கிறது. Strong, a strong wind started blowing. The ship rocked to and fro, rocking and rolling to the music of the wind. Huge waves were dashing against it. பெரும் அலைகள் இந்த கப்பல் மீது அடிக்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது. Even though the deck was slippery, அதாவது அந்த தளம், இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய தளம் வந்து அப்படியே வழுக்கிட்டு போற மாதிரி இருந்தாலும் நான் அங்கேயும் இங்கேயும் ஓடினே இருந்தேன். I was running around. That's when I noticed uncle leaning over the railings. அப்பதான் நான் பேசினேன் இல்லையா, அந்த அங்கிள் வந்து இந்த
கம்பிகள் மேல சாஞ்சிட்டு இருக்கிறது வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. ஐ ran up to him. அவர்கிட்ட ஓடி போறேன், திங்கிங் he too was enjoying the experience. அவரும் இந்த அனுபவத்தை வந்து ரொம்ப ரசிச்சுட்டு இருக்காருன்னு நினைச்சு நான் அவர்கிட்ட ஓடி போனேன். குட் மார்னிங் அங்கிள், isn't it lovely? ஐ asked him. இது ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவமா இருக்கு இல்லையா அங்கிள் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேக்குறேன். he couldn't reply. அவரால பதிலே அளிக்க முடியல. but only held up his hand. As another bout of retching shook him, he leaned over the railings. இன்னும் ஒரு பெரும் அலை வந்து அடிக்கிறதுனால அந்த கப்பலானது எழும்பப்படுறது. அவர் அந்த கம்பிகள் மேல சாயறார். அட் த சேம் டைம் a huge wave lashed the ship. ஒரு பெரும் அலை வந்து அந்த கப்பல் மேல அடிக்கப்படுது. இட் lurched violently. வேகமா வீசப்படுறதுனால இந்த நபர் வந்து அப்படியே வழுக்கிட்டு இந்த கப்பல் கடல்ல வந்து விழுந்துறார். The man tumbled over the railings into the wild sea. For a second, one moment. Sorry for the inconvenience. There is a technical glitch. One moment. Sorry, there was a technical issue. He couldn't reply, but only held up his hand. As another bout of retching shook him, he leaned over the railings. அப்படியே சாஞ்சுக்கிறாரு அந்த ரெயிலிங்ஸ் மேல. இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய அந்த கம்பிகள் இருக்கக்கூடிய அது மேல அப்படியே சாஞ்சுக்கிறாரு. அட் த சேம் டைம் a huge wave lashed the ship. இந்த கப்பல் மேல பெரும் அலை வந்து அடிக்கப்படுறது. இட் lurched violently. இவ்வளோ கடுமையா வீசப்படுறதுன்னா அந்த நபர் இந்த ரெயிலிங் மேல சாஞ்சிருந்தார் இல்லையா, அவர் அந்த கடலுக்குள்ளேயே வீசி தள்ளப்படுறார். ஃபார் அ செகண்ட் ஐ For a second, I stood rooted to the spot. Then I ran like someone possessed, shouting, "Help! Help! Man overboard! Save him!" எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் உதவி கேட்கிறேன். காப்பாத்துங்க, இந்த கப்பல்ல பயணிச்சிருந்த ஒருத்தர் வந்து கடல்ல கீழே விழுந்துட்டார். இப்படியாவது காப்பாத்துங்க. ஐ மஸ்ட் ஹாவ் மேட் அ லாட் ஆஃப் நாய்ஸ். பெரும் சத்தத்தை வந்து நான் ஏற்படுத்தியிருப்பேன். சத்தம்னா என்ன, இந்த மாதிரி காப்பாத்துங்க காப்பாத்துங்க நான் கூச்சல் இடுறேன் இல்லையா, அதுதான் பெரும் சத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும்னு நான் சொல்ல வரேன். இங்க நான்ங்கிறது யாரை குறிக்கிறதுனா வசந்தாவ. ஐ ஹர்ட் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஹரியிங் ஈவன் தட் ஏர்லி இன் த மார்னிங். இந்த காலை வேளையிலயும் யாரோ நடமாடுற மாதிரி ஒரு சத்தம் வந்து எனக்கு கேக்குறது. ஐ ஹர்ட் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஹரி, வேகமா நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சத்தமானது எனக்கு கேக்குது. Tears streaming down my face and shouting incoherently. I ran full pelt into an officer. என்னால என்ன கட்டுப்படுத்திக்கவே முடியல. எனக்கு அழுக அழுகையா வருது. இந்த கண்ணீர்கள் வந்து கண்ணீர் துளிகள் வந்து என் முகத்தை நிரம்பி இருக்கு. நான் அந்த ஆபீசர் கிட்ட ஓடி போறேன். வாட்ஸ் தி மேட்டர்? வை ஆர் யூ மேக்கிங் சோ மச் நாய்ஸ்? என்ன பிரச்சனை? ஏன் இவ்வளவு சத்தம் போடுறீங்க நீங்க? He asked in a stern voice. I was surprised to see it was the captain. ஆச்சரியத்தோட நான் பார்த்த நபர் யாருன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப். என்னாச்சு, என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க, என்ன இவ்வளவு சத்தம் போடுறீங்க நீங்க அப்படின்னு அவர் என்ன பார்த்து கேக்குறாரு. யார் என்ன கேக்குறான்னா த கேப்டன் ஆஃப் த ஷிப் என்ன பார்த்து கேக்குறாரு. ஓ சார், ஐ blurted அவுட் இன் ரிலீஃப். போய் சந்திச்சுட்டு நான் உள்ள இவரை அப்படிங்கிற ஒரு ஒரு நிம்மதியான ஒரு உணர்வு இந்த பெண்ணுக்கு ஏற்படுறது. A man fell into the sea. Please save him. ஒரு நபர் வந்து இந்த கடல்ல விழுந்துட்டார். எப்படியாவது காப்பாத்துங்க. There, he asked immediately on the alert. சொன்னோடனே எங்க அப்படின்னு அவர் கேக்குறார். There, I said pointing a finger. அதோ அங்க அப்படின்னு நான் விரல காமிக்கிறேன். He did not wait for more details but ran at once to room full of officers. நான் சொன்ன நொடியிலேயே வந்து திடீர்னு அவர் என்ன பண்றாரு, தன்னோட அறைக்கு வந்து ஓடி போற. அந்த அறையில வந்து நிறைய ஆபீசர்ஸ்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. மேன் ஓவர்போர்ட், ஹீ கிரைட். ஒருத்தர் குதிச்சுட்டாராம் கப்பல்ல இருந்து. காப்பாத்தணும். ஸ்டாப் ஷிப், டிராப் ஆங்கர். அந்த நங்கூரத்தை வந்து போடுங்க, கப்பலை நிப்பாட்டுங்க.
சட்டுன்னு பண்ணுங்க, இது எல்லாத்தையும் உடனடியா பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவர் கொடுக்குறார். ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேர் இம்மீடியட்லி ஒபே. அவர் சொன்ன நொடியிலேயே வந்து அது வந்து உடனடியா மற்ற ஆபீஸர்களால கேட்கப்படுறது. த கேப்டன் தென் ரேஸ் டு தி அப்பர் டெக். இந்த மேல் தளத்துக்கு வந்து அவர் உடனடியா போறார். ஐ கெப் ட்ரெயிலிங் பிஹைண்ட் him. அவர் பின்னாடியே நானும் பின்தொடர்ந்து போறேன். இந்த பேசும்பொழுது நான் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இந்த நாங்கிறது வசந்தாவை குறிக்கிறது, சரியா? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஐ கெப் ட்ரெயிலிங் பிஹைண்ட் him. நான் அந்த நபரையே பின்தொடர்ந்து போயிட்டே இருந்தேன். லோவர் த லைஃப் போட்ஸ் அண்ட் த்ரூ இன் டு த சீ டுவர்ட்ஸ் த ஹெம், he said. இந்த உயிர் காக்கும் இந்த படகுகளை வந்து உடனடியா இறக்குங்க, இந்த நபரை எப்படியாவது காப்பாற்றப்படணும். தெர் இஸ் அ மேன் ஓவர் போர்ட். ஹியர் அகெயின் த மென் குவிக்லி obeyed him. இந்த கப்பல் இருந்த மத்த ஆபீஸ்கள் எல்லாம் இவர் சொன்னதை வந்து உடனடியா கேக்குறாங்க. ஒரு மனிதர் வந்து ஒரு நபர் வந்து இந்த கடலுக்குள்ள குதிச்சாராம், எப்படியாவது காப்பாற்றப்படணும். பீப்புள் ஸ்டார்டட் crowding த டெக். இந்த தளத்துல வந்து மக்கள் வந்து குவிய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இத்தனை சத்தம் கூச்சல், இந்த பெண்ணு வேற அலர்ட் பண்ணிட்டா இல்லையா இந்த கேப்டனை. ஸோ தெர் இஸ் கைண்ட் ஆஃப் அ crowd held up in the deck. What's happening? Somebody asked me. என்ன ஆச்சு அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாங்க. Word soon went around. அப்புறம் மொத்த கப்பல்ல எல்லாருக்கும் தெரிய வருது, இந்த மாதிரி ஒருத்தர் குதிச்சுட்டாரு. எவ்ரி ஒன் வாஸ் டென்ஸ். ஒரு விதமான பதட்டம் இருந்தது எல்லார்ட்டையுமே. ஒன்லி அன் அக்கேஷனல் தேர் ஹி இஸ் குட் பி ஹர்ட். அதோ இருக்காங்க, அதோ இருக்காரு அவரு அப்படிங்கிற ஒரு குரல் இந்த கப்பல்ல பயணிக்கிறவங்கள்ட்ட இருந்து கேட்கப்படுது. someone asked, who is he? யாரு அவர்? another reply, don't know. தெரியலையே, யாருன்னு தெரியலையே அப்படின்னு இன்னொருத்தர் பதில் அளிக்கிறார். மீன்வாயில் டூ லைஃப் போட்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் த மேன். இந்த இடையில இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, யார் விழுந்துட்டான், என்ன ஆச்சு, இந்த மாதிரியான ஒரு உரையாடல் வந்து இந்த கப்பல்ல பயணிச்ச நபர்கள்ட்ட போயிட்டே இருக்கு. இடையில இந்த கேப்டன் ஆஃப் தி ஷிப் வந்து அறிவிக்கை கொடுத்ததுனால டூ லைஃப் போட்ஸோட அந்த நபரை காப்பாத்துறதுக்காக ஆபீசர்ஸ்கள் எல்லாம் போறாங்க, இந்த உயிர் காக்கும் படகுகளோட. ஐ ஸ்டுட் க்ளோஸ் டு த கேப்டன். ஆனா நான் என்னமோ அந்த கேப்டனோடயே தான் நிக்கிறேன். இன் இஸ் ஆங்ஸைட்டி ஹி கிரிப் மை ஷோல்டர் டைட்லி அண்ட் ஐ வின்ஸ். அவருக்கு இருந்த அந்த ஆங்ஸைட்டினால, இந்த பதட்டமும் என்ன ஆகுமோங்கிற அந்த எண்ணத்துல அவர் வந்து என் தோலை வந்து இறுக்கமா புடிச்சுக்கிறார். ஒரு விதமான பதட்டமும் ஒரு விதமான பயம் அவருக்கு இருக்குங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. யூ ஆர் ஹர்ட்டிங் மீ சார், ஐ ப்ரொடெஸ்டட். ஐயோ ரொம்ப வலிக்குது எனக்கு. ஐம் சோ சாரி மை டியர், த சீ இஸ் வெரி ரஃப் டுடே. என்னை மன்னிச்சுக்கோ, இன்னைக்கு கடல் வந்து ரொம்ப கொந்தளிப்பா இன்னைக்கு காணப்படுது. ஐ ஹோப் மை மென் கேன் ரீச் him in டைம். என்னுடைய நபர்கள்லாம் அவரை போய் எப்படியாவது இன்னைக்கு காப்பாத்திடுவாங்கன்னு நான் நம்புறேன். மை ஷிப் ஹாஸ் நெவர் லாஸ்ட் அ பேசஞ்சர் பிஃபோர். இது வரைக்கும் என் கப்பல்ல பயணிச்சவங்க யாருமே வந்து ஆஹ் உயிர் இழந்ததாவோ இல்லாட்டி ஒருத்தரை தொலைச்சதா இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. மை ஷிப் ஹாஸ் நெவர் லாஸ்ட் அ பேசஞ்சர் பிஃபோர். இது வரைக்கும் எந்த ஒரு பயணியும் நாங்க இழந்தது கிடையாது, தொலைச்சதும் கிடையாது. ஹி செட் கிராசிங் ஹிம்செல்ஃப். தன் விரலை வந்து he's crossing his fingers and he's telling to himself. He was watching the rescue operations through a pair of binoculars that hung around his neck. தன் கழுத்துல மாட்டிருந்த அந்த பைனாக்குலர் அதெல்லாம் பாக்குறாங்க. அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன், அந்த மீட்பு குழு எப்படி வந்து காப்பாத்துறதுங்கிற வந்து தான் கழுத்துல மாட்டிருந்த அந்த பைனாக்குலரை வச்சு பாக்குறாரு. The boat was too far for me to see what was happening. இந்த கப்பல் வந்து ரொம்ப தள்ளி இருந்தது, என்ன நடக்கிறதுங்கிறது எனக்கு பெருசா எனக்கு தெரியல. ஐ டக்ட் தி கேப்டன் ஸ்லீவ். நான் அந்த கேப்டனுடைய ஸ்லீவை வந்து அப்படி அப்படி இறுக்கமா புடிச்சுக்கிறேன். வாட் ஆர் யூ டூயிங் சார்? ஹவ் யூ ரெஸ்கியூட் த மேன்? ஐ ஆஸ்க்ட் ஹிம். என்ன பண்றாங்க ஐயா, காப்பாத்திட்டாரா அவரை அப்படின்னு நான் ஒரு விதமான ஆர்வத்தோட கேப்டனை கேட்கிறேன். They have caught him by the arms and are pulling him towards the boat. அவரை வந்து எப்படியோ காப்பாத்தினாங்க. இந்த படத்துக்கு வந்து மாத்தப்படுறாரு. ஹி வாஸ் கிவிங் மீ அ ரன்னிங் கமெண்ட்ரி. அங்க என்ன நடக்கிறதுங்கிற ரன்னிங் கமெண்ட்ரி வந்து இந்த கேப்டன் வந்து கொடுக்குறாராம். ஓ, வாட் பேட் லக், அ சடன் கரண்ட் ஹஸ் ஸ்வெப்ட் த மேன் அவே டிராகிங் டூ ஆஃப் த sailors with him. ஐயோ, திடீர்னு அடிச்ச ஒரு பெரும் அலையால இந்த மூணு பேருமே வந்து கடலுக்கு தள்ளப்படுறாங்க. ஹீ சவுண்டட் நர்வஸ். ஒரு விதமான பதட்டமும் ஒரு விதமான பதட்டம் அவர் குரல்ல தெரியுது. ஜஸ்ட் தென் ஹி நோட்டீஸ் த பேசஞ்சர்ஸ் crowding against the railings. இந்த கப்பல்ல இந்த ரெயிலிங்ஸ் கிட்ட நிறைய மக்கள் குவியறது வந்து காணப்படுறது. கீப் அவே ஃப்ரம் தோஸ் ரெயிலிங்ஸ். இந்த ரெயிலிங்ஸ்ல இருந்து கொஞ்சம் நகர்ந்து இருங்க, ஹி ஷவுட்டட்.
We don't want another incident. இது போல இன்னொரு நிகழ்வு இந்த இடத்துல நடக்க வேண்டாம். The ship had dropped anchor but was heaving up and down. என்னதான் அந்த நங்கூரமானது கப்பல்ல இருந்து போடப்பட்டிருந்தாலும் இந்த பெரும் காற்றுனால இந்த கப்பல் வந்து மேலும் கீழுமா போயிட்டு போயிட்டு வந்து இருந்துதான். The ship had dropped anchor but was heaving up and down. மேலும் கீழுமா இந்த கப்பல் வந்து போயிட்டு போயிட்டு வர்றது உணரப்படுறது. தயவு செஞ்சு இந்த ரெயிலிங்ஸ் மேல சாயாதீங்க, அந்த பக்கமா நகர்ந்து போங்க. ஏற்கனவே காற்று வந்து வேகமா வீசுது, கப்பலும் வேற மேலும் கீழுமா போயிட்டே இருக்கு, நீங்க எல்லாரும் கொஞ்சம் நகர்ந்து போங்க அப்படின்னு அந்த கேப்டன் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. ஐ borrowed the captain's binoculars. நான் சும்மா இருப்பேனா, அவர் வேற என்ன நடக்குதுங்கிறத சொல்ற. எனக்கு ஒரு மாதிரியான ஆர்வம் எனக்குள்ள இருக்கு, அதனால அவர் கழுத்துல இருந்து இருந்த பைனாக்குலர் எடுத்து நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். Now I could see the rescue operation clearly. இப்ப என்ன நடக்குதுங்கிறது, இந்த மீட்பு குழு என்ன பண்றாங்கங்கிறது இப்ப எனக்கு வந்து தெளிவா தெரிஞ்சது. The crew in the rescue boats threw a strong rope to the two sailors in the sea and shouted, "Catch!" Both of them were good swimmers and soon had caught hold of the rope. அந்த மீட்பு குழுல the crew in the rescue boats threw a strong rope to the two sailors. இந்த மாலுமிகள்கிட்ட வந்து பெரும் ஒரு பெரிய ரோப்பை வந்து தூக்கி போடுறாங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த ரோப்பு. இந்த மீட்பு குழு வந்து இந்த ரோப்பை வந்து வீசுறாங்க. எப்படியாவது புடிச்சுட்டு மேல ஏறி வாங்க. கேட்ச் போத் ஆஃப் தெம் வேர் குட் ஸ்விம்மர்ஸ் அண்ட் சூன் ஹேட் காட் ஹோல்ட் ஆஃப் தி ரோப். அவங்க வந்து நல்ல நீஞ்சறவங்களா இருந்ததுனால அவங்க அந்த கயரை பிடிச்சுன்றாங்க. தென் வித் பவர்ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தி ஸ்வாம் டுவர்ட்ஸ் அங்கிள். இப்படியோ அவங்க நல்லா நீச்சல் தெரிஞ்ச நபர்களா இருந்ததுனால அந்த நபர்கிட்ட நீஞ்சி போயிடுறாங்க. ஒன் ஆஃப் தெம் காட் ஹோல்ட் ஆஃப் ஹிம். ஒருத்தர் வந்து அவரை வந்து இறுக்கமா பிடிச்சுன்றாங்க. while the other tied the rope around his waist. இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாரு, இந்த பெருசா இருக்கு இல்லையா அந்த ரோப், அதை வந்து அவருடைய இடுப்பை சுத்தி கட்டி விட்டுறாரு. அது யாரை காப்பாத்துறாங்களோ அவருடைய இடுப்பை சுத்தி கயிறானது கட்டப்படுறது. with uncle between them and the rope secured, the sailors swam back to the lifeboats. அந்த உயிர் சேமிக்கக்கூடிய இந்த படகு கிட்ட திரும்பி நீஞ்சி வந்துடுறாங்க. The rescue team in the boats leaned over and heaved the three men into it. இந்த மீட்பு குழு வந்து இந்த படகு மேல ஏறி மூணு பேரும் இப்ப வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. In a jiffy, the boats were heading back to the ship. ஒரு நிமிடத்துல இந்த கப்பலை நோக்கி இந்த படகானது பயணிக்க ஆரம்பிக்கிறது. In a jiffy, the boats were heading back to the ship. உடனடியா இந்த மீட்பு குழு உதவினால இந்த நபரானவர் காப்பாற்றப்படுற, இந்த கப்பல் கிட்டேயே வந்து போய் சேரவும் படுறது. So the man is being saved. Thank God, muttered the captain, making the sign of the cross again. They have managed to save him. பா, இப்படியோ வந்து காப்பாத்தப்படுறாரு அவரு, நன்றி கடவுளே அப்படின்னு the captain of the ship சொல்றாரு. He turned to the passengers thronging the railings. Please do not crowd round the man where he is brought up. தயவு செஞ்சு அவரை சுத்தி கூட்டம் கூடாதீங்க. He will be he will need immediate medical care. உடனடியான மருத்துவ சிகிச்சை வந்து அவருக்கு தேவைப்படுது. Then he saw the ship's doctor standing with a couple of nurses. இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய இந்த மருத்துவர் வந்து நிறைய நர்ஸ்களோட இருக்கிறது வந்து காணப்படுது. A stretcher was also being brought close to the railings. ஒரு ஸ்ட்ரெச்சரும் வந்து தரப்படுறது. இவரை வந்து எப்படியாவது வந்து காப்பாற்றணும் இல்லையா, ஏன்னா தண்ணியிலேயே ரொம்ப நேரம் இருந்திருக்காரு, நிறைய நீரை வந்து முழுகவும் செஞ்சிருப்பார். அப்ப வந்து எப்படியாவது காப்பாற்றணும் இல்லையா, அதனால உடனடியா அந்த மருத்துவர் வந்து காணப்படுற அந்த இடத்துல அவரை சுத்தி நிறைய நர்ஸ்களும் இருக்காங்க. டாக்டர், இஸ் எவ்ரிதிங் ரெடி ஃபார் த பேஷண்ட்? த கேப்டன் ஆஸ்க். எல்லாமே தயாரா இருக்கா, இந்த பேஷண்ட்டை வந்து காப்பாத்துறதுக்கு எல்லாமே தயாரா இருக்கா அப்படின்னு அந்த கேப்டன் கேக்குற. யா யா கேப்டன் நாடட் த டாக்டர். ஆமா ஆமா, எல்லாமே தயாரா தான் இருக்கு அப்படின்னு அந்த மருத்துவர் வந்து தலையாட்டுற.
So how is he going to be saved? Be seen in the next class. Okay. So in today's session, we see a story wherein the person who's traveling in the ship, he gets drowned into the sea because of a huge wave that splashes the ship. How is he getting saved when the rescue team has been told? எப்படி வந்து அவர் காப்பாற்றப்படுறார் அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்த்திருப்போம். So we will continue the supplementary reading in next session as well. Any doubts to anyone in today's class, you may please ask me. ஸோ நான் ஆரம்பத்துல இந்த சம்மரி ஆஃப் தி சாப்டர் வந்து ஒரு ஆக்டிவிட்டியா காமிச்சது வந்து உங்களால இப்ப இந்த கதையை படிக்கும் போது ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். Fine. Thank you so much, friends. We will continue in the next class. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.